ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நம்ம எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுன்னு இருக்கேன். என் பேர் மாயா, என் வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேனே. என் பேர் அக்ஷயா, என் பேர் சாயா, என் பேர் அபிநேட்டி. என்னை வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் பேர் நேஹா, என் பேர் டீனா. நம்ம மேங்கிட்ட இப்போ மழை வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் நம்ம எல்லா கேரக்டர் பேரும் யாங்க வச்சுப்பீங்களான்னு ஒரு யாங்க வச்சுப்பீங்களோ இல்லையோ ஜஸ்ட்டு யாங்கப்பட்டு நான் நம்ம எல்லாமே சொன்னேன். சரி வாங்கப்பா நம்ம விளையாட ஆரம்பிக்கலாம். உங்கள் கூட இன்றைக்கி விளையாட வர போகிறேன். ஜாலி. இன்றைக்கி நம்ம என்ன விளையாடலாம்? நான் புதுசாக ஒரு கேம் கண்டுபிடிச்சிருக்கேன். ஜம்ப் அண்ட் ஹாப் கேம். அப்படின்னா என்ன சொல்ல அக்ஷயா? அப்படி கேம் பேர் என்னன்னா ஃப்ராக் அண்ட் ஜம்ப் கேம். அப்படின்னா என்னென்ன அர்த்தம்? சொல்கிறேன் சாயா. அப்படின்னா என்னென்ன அர்த்தம்னா, ஃப்ராக் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஃப்ராக் ஜம்ப் மாதிரி பண்ணணும். ஜம்ப் அப்படின்னு சொல்லும்போது டங் அப்படின்னு நம்ம ஜம்ப் பண்ண மாதிரி பண்ணணும். ஆனால் ஃப்ராக்னு சொல்லும்போது ஃப்ராக் மாதிரி ஜம்ப் பண்ணிக்கணும். நல்லா புரிஞ்சுது அக்ஷயா, நல்லா புரிஞ்சுதா அப்படின்னுட்டிக்கா? சரி நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் யார் வர்றீங்க? என்னம்மா அது மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த விளையாடவே அனுப்பிச்சிட்டாங்க. போங்கம்மா, நம்ம ரொம்ப லேட்டாகவே வந்துட்டோம். ஏய் எதுமா சந்திரிக்கா, எல்லாமா அவசரம்? நீ நாளோடும் விளையாட தானே போகிற. ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் விளையாட தானே போகிறேன். இது இப்போ தானே டைம் 5 மணி ஆகுது. இறங்கு. ஓகே சந்திரிக்கா, பேசாமல் ஒன்று பண்ணு. நீ விளையாட ஆரம்பி. அம்மாவுக்கு வந்து கிச்சனில் நிறைய சமையல் வேலை இருக்குது. அது மட்டும் இல்லை, கிறிஸ்மஸுக்கு வந்து திங்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணணும். அது வேறு இருக்கா? ஸோ நல்லா பார்க்கணும். என்ன திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் எல்லாத்தையும் நோட் லிஸ்ட் பண்ணிவிட்டு உன்னோட அப்பாட்ட ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொன்னோம். நீ அத்தனை வேலையும் இருக்குது. ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா நீ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விளையாடணும். நீ அடம் பிடிக்கிற ஒட்ட காலில். சரி போய் விளையாட போ. ஆனால் கூப்பிடுவோன்னு வரணும்னு சொல்லிட்டேன். சரியா? சரிங்கம்மா வரேம்மா, நீங்கள் கூப்பிடுங்க, அப்போ நான் வரேன். சரி சந்திரிக்கா, போய் விளையாடப்போ. என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன விளையாடுறாங்க? அங்கே என்ன ஏதோ பிங்க் கலரும் ஒயிட் கலருமா இருக்கிற வீடு, புதுசாக கட்டின வீடு மாதிரி தெரியுதே. இந்த தெரு நான் இவ்வளோ நாளாக நம்ம இந்த தெருவில் தான் இருக்கோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கலர் வீடு நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதே. புதுசாக இருக்குது. ஒருவேளை யாராவது புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி குடி வராங்களோ? இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியலையே. என்ன நடக்குது? சரி போய் சமையல் வேலையை கவனிப்போம். இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது. டைம் தான் வேஸ்ட் ஆகும். டின்னருக்கு வேறு சமைக்கணும். இதெல்லாம் இருக்குது. சட்னி அரைக்கணும். நாளைக்கு எல்லாம் இல்லை கிறிஸ்மஸ்க்கு ஐட்டம்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணிவிட்டு கேக் வேறு ரெடி பண்ணணும். எனக்கு தடவை கிறிஸ்மஸ் சண்டிக்கா சொன்ன மாதிரி கிராண்டாக கொண்டாடணும். தெரு ஃபுல்லாக சேர்ந்து சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். என்ன நீங்கள் விளையாடுறீங்க? இதுவா ஃப்ராக் ஜம்ப் கேம் சந்திரிக்கா? ஆமாம், இவ்வளோ நேரமாக எங்கே போயிட்ட? நான் அம்மா கிட்ட போயிட்டு காய்கறி வாங்க போனேன்னே. அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு விளையாடவே ஆரம்பிச்சிட்டிங்க போல இருக்கே. சரி என்ன விளையாடுறீங்க? ஃப்ராக் அண்ட் ஜம்பா? அப்படின்னா நான் சொல்கிறேன். அப்படின்னா என்னென்ன அர்த்தம்னா, இங்கே பார், ஜம்ப்புன்னு சொன்னேன்னு ஹியூமன் மாதிரி ஜம்ப் பண்ணணும். திடீர்னு ஃப்ராக்னு சொல்லும்போது ஃப்ராக் மாதிரி ஜம்ப் பண்ணணும். இப்படின்னு தாவணும். புரிஞ்சுதா சந்திரிக்கா? ஏய் சூப்பராக புரிஞ்சுது. ஆனால் என்ன பண்ணுறீங்க? உண்மையே புரியல. ஸ்டாச்சு ரீல்ஸ் மாதிரி ஃப்ராக் ஜம்ப் அந்த மாதிரி பண்ண போகிறீங்களா? ஐயோ ரொம்ப கஷ்டமாக ஒரு கேம் இருக்கும் போல இருக்கே. ஆமாம் கஷ்டமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ரவுண்ட்ஸ் இப்படி பண்ணணுன்னு இது ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஜம்ப்னு சொன்னால் ஃப்ராக் ஜம்ப் பண்ணி பண்ணணும். ஃப்ராக் ஜம்ப்னு சொன்னால் ஹியூமன் ஜம்ப் பண்ணி பண்ணணும். எப்படி ஐடியா? கொஞ்ச நேரம் இதே விளையாடுங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆர்டரில் விளையாடலாம். ஐயோ என்ன அக்ஷயா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப கஷ்டமான இதுவாக இருக்கும் போலக்கே. ஆமாம், இந்த சான்ஸை யார் வின் பண்ணுறாங்களோ அங்கே கண்டிப்பாக கிஃப்ட் இருக்குது. கண்டிப்பாக நான் கொடுப்பேனே. சரி நார்மலாக கேம் விளையாடுற மாதிரி இது விளையாடுங்க. சந்திரிக்கா நான் சொல்கிறேன், நீ அந்த மாதிரி பண்ணணும். சாயா ஏந்து டைமாக இப்போ நான் சொல்ல போகிறேன். ஜம்ப், ஃப்ராக் ஜம்ப், frog jump, frog jump. ஐயோ எப்பா முடியவே இல்லையே. இந்த தெரு தான் நினைக்கிறேன் நம்ம வீடு இருக்குது. புது வீடு இங்கே தான் இருக்குது.
நம்ம புது வீடு இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆ என்னது இது? ஏதோ புது ஆட்டோ வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன், ஏதோ ஆட்டோ வந்திருக்கு. அதுவும் இந்த வீட்டு பக்கம்தான். அப்போ உள்ளே இருக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக இந்த வீட்டோட சொந்தக்காரங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இது புது வீடாக இருக்குமோ என்னமோ. அப்பாடி, இதுதான் இந்த புது வீடு. சூப்பராக இருக்குது. பிங்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. புது வீடுக்கு வந்தாச்சு. எல்லா ஐட்டம்ஸும் இங்கே ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டாங்க போல. ஆல்ரெடி ஷிஃப்ட் பண்ணிட்டோம் எல்லா ஐட்டம்ஸையும். ஓகே சூப்பர். நாளைக்கு கூட கிரகப்பிரவேசம் போட்டுற வேண்டியதான். நாளைக்கு போட்டுருந்தா இன்னைக்கு சாயங்காலமே எங்கேயாவது போட்டுருந்தோம். அண்ணா தேங்க்யூண்ணா. இந்தாங்கண்ணா அட்வான்ஸ் எடுத்துக்கோங்க. வெண்பா சீக்கிரம் இறங்கு. இது நம்ம புது வீடு பாரு. ஹாய், இதான் நம்ம புது வீடா? சூப்பராக இருக்கு. ஏய் வெண்பாக்கா நீங்களா இங்கே இருக்கீங்க? யார் அது? ஹாய், நீங்களும் இந்த தெருவில் இருக்கீங்களா? நானே இந்த தெருவில்டா புது வீட்டில் குடி வந்திருக்கேனே. கன்ஸ்ட்ரக்ஷன் ஓன் ஹவுஸ் தெரியுமா? நேற்றுக்கே மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. அதனால் இந்த வீட்டில் தான் நம்ம இனிமேல் இருக்க போகிறோம். ஜாலி, சூப்பரான வீடு. யார் அது இங்கே இருக்குது? அந்த புது வீட்டாண்ட இருக்கிறது வெண்பாவா என்ன? வெண்பாவும் உங்கள் அம்மாவும் இங்கே தெரியுறாங்க. உண்மையாகவே அங்கே தான் இருக்காங்க. ஓ, அவங்க தான் இந்த வீட்டுக்கு புதுசாக குடி வராங்களோ? ஆட வெண்பாமா வெண்பாமா அதிசயமாக இருக்குது. சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை கூட. அதிசயமாக இங்கே கூடி வந்திருக்கீங்க. ஆமாம், இது நேற்றுக்குலேருந்து பார்க்கவே இல்லையே. எந்த வீடு இது? நீங்கள் ஓன் ஹவுஸில் கட்டிருக்கீங்க போல இருக்கு. ஆமாங்கக்கா, புதுசாக நம்மளே சொந்தமாக காசு செலவழித்து வீட்டு கட்டினது இது. பெயிண்டர்ஸ் எல்லாமே வர வச்சு பெயிண்ட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லை, மேபி நீங்கள் நேற்றுக்கு பார்க்கலன்னு நினைக்கிறேன். நேற்றுக்குள்ளே எல்லாமே ரெடி ஆகிடுச்சுக்கா. நேற்றுக்கு தான் நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஷிஃப்ட் பண்ணி இங்கே வச்சுட்டோம். ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பாக கிரகப்பிரவேசம் இருக்குமே. கண்டிப்பாக வண்டி ஆகணும்க்கா. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வேலை என்னன்னு தெரியுமா? கிரகப்பிரவேசத்துக்கு வீட்டில் இருக்கிற வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாத்தையும் இன்வைட் பண்ண போகணும். அப்படியாம்மா, நல்லடா போச்சு போங்க. நாளைக்கு கிரகப்பிரவேசமாக்கு. சரி கண்டிப்பாக நான் வருவேம்மா. நான் மறக்கவே மாட்டேன். உங்கள் வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு நிச்சயமாக வருவேம்மா. சரி, அதெல்லாம் விடுங்க. வீட்டுக்கு பேச பற்றி இருக்கட்டு. எங்களை வீட்டுக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு கிறிஸ்மஸ் மெட்டீரியல்ஸு, கிறிஸ்மஸ் டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்க போனோம். ப்ளஸ் அந்த கேக் ஒன்று புதுசாக ரெடி பண்ணலான்னு இருக்கோம். கேக் சாப்பிட்டு சந்தோஷமாக கிறிஸ்மஸ் கொண்டாடலான்னு இருக்கோம் வெண்பாமா. ஆனால் அதுக்கு தேவையான அந்த கேக் பேக் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ், பேக்கர் எல்லாமே வாங்க போகணும். நீங்களடா வாங்க போகிறீங்களாக்கா? நீங்களே கூட வந்துக்கங்க்கா. என்ன கரெக்டாக யாங்கப்பட்டுட்டீங்க. கிறிஸ்மஸ் வருடே நம்ம மறந்து போயிட்டோமே. கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வாங்கணும். இதெல்லாம் இருக்குது. அது இது தவிர வீட்டு கிரகப்பிரவேசமா? ஓகே, வீட்டு கிரகப்பிரவேசம் கிறிஸ்மஸ் இது ரெண்டுத்துக்குமே நான் வாங்க போகிறேனே. நான் வந்து கிறிஸ்மஸ்க்கு வாங்க போகிறேன். ஆமாக்கா, எக்ஸிபிஷன் இவாள ஸ்கூலில் நடந்த எக்ஸிபிஷனை பசங்க சூப்பராக ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? என்ற பொண்ணு கூட அங்கே தான் இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாம். அப்படியே வந்துட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ராஜெக்ட் எல்லாம். அப்படியே வந்துட்டு அச்சசல் ரியலிஸ்டிக்காக இருக்குமே. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்கம்மா, நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடலாம், ஏதாவது இப்போ வந்து நம்ம வந்துட்டு எந்த கடைக்கு போகலாம்? ஏதாவது கடை தெரியுமாக்கா? கடைங்கிறது எனக்கு தெரியாது எது நல்ல கடைன்னு. நம்ம போய் சர்ச் பண்ணோம், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலான்னா, உங்கள் ஸ்கூட்டிலே போயிடலாங்க்கா. எனக்கு இப்போ தான் ஸ்கூட்டி வந்து பழசு இருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப வந்து ஒரு மாதிரி ரிப்பேர் ஆகிடு. ஸோ புது வீட்டோட போகிற மாதிரி ஒரு புது ஸ்கூட்டரே வாங்கலான்னு இருக்கேன். இனிமேல் அதை வாங்கணும்க்கா. சொன்னால் உங்கள் ஸ்கூட்டர் எடுத்துன்னு வாங்க. சரிங்கம்மா, இதெல்லாம் என்ன இருந்து போடு. நம்ம 2 பேருமே ஒரே ஸ்கூட்டியில் போயிடலாம்.
நான் போய் ஸ்கூட்டி எடுத்து வரேம்மா. நானும் ஆன்ட்டியும் வந்துட்டு கிறிஸ்மஸ்ஸு அது மட்டும் இல்லை ஆன்ட்டி வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்க போகிறோம் சரியா கிரக பிரவேசத்துக்கு. ஆனால் என்ன பண்ணுறீங்களா, சட்டை போடாமைக்கு அமைதியாக விளையாடுவீங்களாமா. அதை மட்டும் இல்லை, நம்ம 2 பேர்ட்ட பெர்மிஷன் இல்லாமல் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் உட்காந்து விளையாடணும் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லை, அப்படியே இங்கே போகிறதா இருந்தாலும் இங்கே உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் சரியா. நீங்களாம் எங்கேயும் போகக்கூடாது. ஓகே சரிப்பா. சரி பசங்கிட்ட சொல்லியாச்சு, நம்ம போகலாம் வேண்டாமா. பாய்மா பாய் குட்டீஸ், பாய் செல்லம். வெண்பாமா நம்ம வாங்குறோம், நம்ம வந்துட்டு ஹோல்டருக்கே கொண்டாட மாதிரி சிறப்பாக ஒரு கிறிஸ்மஸ் அமையணும்க்கா. அதுக்கேற்ற மாதிரி நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கி தரணும். வீட்டு வாசல் எல்லாமே கிறிஸ்மஸோட அடையாளம் தான் தெரியணும்.